பாதுகாப்பு நம்மளுக்கு அழைத்தல் இருக்கு. ஆனா இதுவரை வீட்டுல யார்ட்டையும் நான் ஒருத்தட்டுமே சொல்லல. இப்ப எனக்கு மனசுக்குள்ள ஒரு இது வந்து நம்ம சிஸ்டர்னா விருப்பமா இருக்க மாட்டோமா, எனக்கு ஒரு கேள்வி அது. ஒருவேளை நம்ம சிஸ்டர் ஆனா நம்ம வந்து இத மாதிரி நிறைய பணி செய்யலாம். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம், எந்த இடம், அதை பத்தி சொல்லுங்களேன். இது வந்து டைஸ் ஆஃப் நைரோபி இடம். நைரோபி டைசஸ். ஆமா, நைரோபி டைசஸ். நம்ம நம்ம சிஸ்டங்க பணி செய்கிற இடம். டிஎம்ஐ சிஸ்டர்ஸ். டிஎம்ஐ சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க. அவங்களுடைய ஸ்கூலு ஓகே. அப்புறம் அவங்க தங்குற வீடு வந்து இங்க வெளியே இருக்கு. ஓகே 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 ஓகே. இப்போ நைரோபிக்கு இருந்து டவுன்ல இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு எத்தனை கிலோமீட்டர்ஸ்? நைரோபில இருந்து இங்க வரதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர். ஸோ அங்கதான் இருந்து அவங்க பணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. சிஸ்டர்ஸ் போய் பார்ப்போம். அன்பு நேயர்களே, டிஎம்ஐ சிஸ்டர்ஸ் இங்க இருக்கிறாங்க. 2 தமிழ் சிஸ்டர் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வாங்க அவங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்ஸும் எங்களை நல்லா வெல்கம் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க சிஸ்டர்ஸ்ல போய் பார்ப்போம். வெல்கம் டு கென்யா. கரிபு சனா ஃபாதர். யூ நோ, உங்களுக்கு வந்து இங்கோல லாங்குவேஜ் தெரியும். கரிபு சனா ஃபாதர். இது மட்டும் வந்து ஸ்வாகில சொல்லிட்டீங்க. எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வருவீங்கன்னு. ஏன்னா இந்தியாவில இருந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க. இங்க இன்டர்வியூ எடுக்கிற இங்கோல மக்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, இங்கோல மக்கள் எல்லாம் எப்படி இருக்கு, மிஷனரிஸ் எப்படி இருக்காங்க, இப்படி எல்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்காண்டி அங்க இருந்து இன்டர்வியூ எடுக்க வந்துரு. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கும்போது. எங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து உண்மையா வந்து ஃபாதர் தான் நான் பாராட்டணும். ஃபாதர் சிஜி ஆண்டனி ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. நாங்களா வந்து உண்மையாலுமே அன்பு நேயர்களே, பிளான் பண்ணது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணோம். இங்கே வந்து பார்க்கும்போது தான் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, அதே போல் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதனால் அன்பான மக்களே, சிஜி ஆண்டனி ஃபாதருக்கு உங்களுடைய சார்பாக, மாதா டிவி சார்பாக ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். அதே போல தேங்க்யூ சிஸ்டர். வாங்க உங்களோட இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லி விடுங்க, ஸ்கூல்ஸ் பற்றியெல்லாம். நாங்க வரும்போது ஒரு 103 பிள்ளைங்க தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க முதல்ல. ஆனா ஆக்சுவலா இந்த SOS வந்து சேவ் அவர் சோல் அப்படின்னு சொல்லி சேவ் அவர் சோல் நான் ஸ்ட்ரீட் பிள்ளைகளுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணது இது. இந்த அந்த என்ஜிஓ பண்ணவங்க இன்டர்நேஷனல் என்ஜிஓ அது. அவங்க நீங்க கூகுள்ல பாத்தீங்களா தெரியும். அவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த பிள்ளைகளுக்காண்டி, ஸ்ட்ரீட் பிள்ளைங்க, இந்த ஏழை பிள்ளைங்க, படிக்க முடியாத பிள்ளைங்க, அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்காக வேண்டி அவங்க ஸ்டார்ட் பண்ணது. அதனால இதுல எல்லா இடமும் இருக்கு. பிள்ளைங்க வந்து படிக்காத பிள்ளைங்க அவங்களை கூட்டிட்டு வந்து கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்சவங்க கார்பெண்டரி இருக்கு, கார்பெண்டரி இருக்கு, டெய்லரிங் இருக்கு, அப்படியே நிறைய கோர்ஸ்கள் இங்க இருக்கு. அந்த பிள்ளைகளுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். கார்பெண்டரி, டெய்லரிங், கார்பெண்டரி, டெய்லரிங், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், பிரைமரி ஸ்கூல் ஸ்கூல்ஸும் இருக்குது. இப்ப வந்து ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு வருவீங்களா இல்ல அவங்கள வருவாங்க? இல்ல அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கிறாங்க. அவங்க வில்லேஜுக்கு உள்ளால போய் தேடி எடுத்துட்டு வருவாங்க. அந்த ஃபேமிலிக்கு ஓரளவு அவங்கள செட்டில் ஆனோன்னா அவங்க வந்து திருப்பி அவங்க ஃபேமிலியோட ரீயூனிஃபை பண்ணி விட்டுருவாங்க. ஃபேமிலி இப்போ பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாக்கி அங்க சொந்தக்காரங்க யார் இருக்காங்களோ அவங்களோட சேர்த்து அவங்க விட்டுருவாங்க. அது மேரேஜ் ஆகுறது வரை அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. மேரேஜ் ஆகி அங்க செட்டில் ஆகணும், செட்டில் ஆகிறத அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ அவங்க கூட்டிட்டு வந்து இங்க தங்க வச்சிருவீங்க? தங்குறதுக்குள்ள இடம் வந்து இன்னொரு இடத்துல இருக்கு. இங்க வந்து ஸ்டடி மட்டும் கூட்டிட்டு வருவாங்க. சாயங்காலம் வந்து அங்க போயிருவாங்க. அங்க வந்து சின்ன சின்ன ஹவுஸ் இருக்கும். ஒரு ஹவுஸ்ல வந்து 10 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்களும் ஒரு பேரண்ட் இருப்பாங்க. அவங்க அம்மா மாதிரி ஃபேமிலி சிச்சுவேஷன் மாதிரி இருக்கும். அவங்க வந்து பிள்ளைங்களை டேக் கேர் பண்ணிடுவாங்க ஃபுல்லா. நாங்க இங்க வந்தது வந்து 2022 தான் நாங்க வந்தோம். நாங்க வரும்போது முதல்ல நாங்க 2 சிஸ்டர் தான் வந்தோம். நானே இன்னொரு சிஸ்டர் வந்தேன். நான் வந்து ஏற்கனவே டன்சானியால வந்து நான் 22 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அவங்க லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சு இந்த சிச்சுவேஷன் தெரியும் உங்களுக்கு. அப்படிங்க வந்து 2 பேரு டன்சானி சிஸ்டர் ஒருத்தவங்க, நாங்க வந்தேன். நாங்க வரும்போது 103 பிள்ளைங்க தான் இருந்தாங்க. அப்புறம் நாங்க வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணி பிள்ளைங்களா நாங்க லாஸ்ட் இயர் இந்த இயர்ல இப்போ பிரசண்டா பார்க்கும்போது 350 பிள்ளைங்க இருக்காங்க. குழந்தைங்களா கூட்டிட்டு வருவாங்க. அங்க பிள்ளைங்களை எப்படின்னா நாங்க 150 பிள்ளைங்களும் வருஷம் அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம். ஃப்ரீ எஜுகேஷன் ஃபுல்லா அவங்களுக்கு நாங்க அந்த என்ஜியோட
டைப் பண்ணி அவங்கள நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃப்ரீயா வந்து ஒரு 150 குழந்தைங்க படிப்பாங்க. இயர்லி பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்கு 150. ஆமா. அப்படின்னா ஏற்கனவே போன வருஷம் ஒரு 150னா அடுத்த வருஷம் ஒரு 150 அப்படின்னா 300 அப்படியே தான் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓ சூப்பர் சூப்பர். நல்ல ஒரு அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்கு. அப்படியே ஒரு கார்டன் செட்டப், அதே போல இந்த பில்டிங்கு இதெல்லாம் அந்த என்ஜிஓ பண்ணாங்க. பட் நீங்க டேக் கேர் பண்ணி இப்ப செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ரியலி வண்டர்ஃபுல் ஒர்க் சிஸ்டர். ஹெல்ப் பண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து கோஆபரேட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். இது எங்களுடைய பிரைமரி ஆபீஸ் ஃபாதர். ஆஹா. So this side we are having account section. அக்கவுண்ட்ஸ். ஆஹா. இந்த சைடுல வந்து அவர் ஹெட் டீச்சர். ஆஹா. So இந்த கென்யா உள்ள செட்டப் எப்படின்னா ம். யூசுவலி இன் தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து பிரின்சிபல் அப்படிலாம் சொல்லுவோம். இங்க நம்ம தமிழ்நாட்டுல போய் படிச்சுட்டு இங்க வந்து நம்மளால டீச் பண்ண முடியாது ஆக்சுவலி. ஏன்னா இவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எல்லாமே வேற. நம்ம சப்போஸ் டீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கணும். இந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டீச் பண்ண முடியும். சோ நம்ம சும்மா வந்து இங்க டீச் பண்ணா நம்மளுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆயிடும். அந்த மாதிரி தான் நிறைய இருக்கு. அதனால ப்ராப்பரா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எல்லாமே வந்து இங்க ப்ராப்பரா தான் பண்ணுவோம். அந்த மாதிரி எஜுகேஷன் நம்மளோட எஜுகேஷனும் இவங்களோட எஜுகேஷனும் இஸ் டிஃபரெண்ட். வித்தியாசமா இருக்கும். என்ன வித்தியாசங்கள்? என்ன வித்தியாசம் சொல்லும்போது இப்ப நான் வந்து பிஎட் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் பிஎட் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இங்க வந்து என்னால டீச் பண்ண முடியாது. என்னுடைய கரிக்குலம் வந்து வேற, இவங்களுடைய கரிக்குலம் வந்து வேற. ஓகே ஓகே. அது மாதிரின்னு சொல்லும் போது என்னால வந்து ஒரு பேசிக் திங்ஸ் தான் எடுக்க முடியும். சில கேஜில இருந்து அப்படிதான் என்னால எடுக்க முடியும். நான் டைரக்டா வந்து கிரேட் 1 கிரேட் 2 எல்லாம் என்னால சப்ஜெக்ட் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் நம்மளுடைய இந்தியன் கரிக்குலம் வந்து வேறையா இருக்கும், கரிக்குலம் வேறையா இருக்கும். அதனால அது மாதிரி இதுல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அந்த கிளப்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அது மாதிரி நம்மளால பண்ண முடியும். ஓகே ஓகே. லைக் ஃபுட்பால், ஹேண்ட்பால் அதெல்லாம் நீங்க சொல்லிடுவீங்க. அதெல்லாம் நம்ம வந்து டீச் பண்ணலாம் இங்க. அதுக்கு நம்மளுக்கு பெர்மிஷன் தேவை கிடையாது. அகாடமிக் இல்ல கிடையாது. அகாடமிக் கண்டிப்பா நமக்கு கிடையாது. ஓகே ஓகே. இது எங்களுடைய கிளாஸ் ரூம்ஸ் பாரு. We are from India. Okay, we like to know all the things, what is going on here and everything. No, that's all. Okay. You can introduce yourself. My name is Teacher Evans. This is grade 8, but currently being used by the candidates who are sitting for the exams. So that is why it looks a bit confused. ஆக்சுவலி பிள்ளைங்க வந்து இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊர்ல வந்து கிரேட் 10 கிரேட் 12ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கும். ஆனா இங்க வந்து எப்படின்னு சொன்னா கிரேட் 6 அண்ட் கிரேட் 9 இருக்கும். அவங்க வந்து ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 அப்படி எல்லாம் போவாங்க. ஸோ இப்போ கிரேட் 9ன்னு சொல்லும்போது ஃபார்ம் 1 அப்படி அந்த கேட்டகரியில அவங்களுக்கு போயிடும். அதனால இப்போ வந்து கிரேட் 6 எக்ஸாம் முடிச்சிட்டாங்க. இது வந்து கிரேட் 9 கிளாஸ் ரூம்ஸ். ஆனா கிரேட் 9 கிளாஸ் ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதால அவங்க இங்க வந்து மார்னிங் 8:30 வந்து எக்ஸாம் தொடங்கும். ஸோ தே வில் பி ஹியர் அரௌண்ட் 6:30. ஓகே ஓகே. 6:30க்குலாம் இங்க வந்து அவங்க கொஞ்சம் ரிவிஷன் பண்றதால கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் இப்படி இருக்குது. ஓகே, அது ஒரு கிளாஸ் ரூம் இல்லைங்களா? அதான் கிளாஸ் ரூம் செட்டப்ஸ் அழகா மேலே உட்டு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தனி டெஸ்க் அந்த மாதிரி இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, தேங்க்யூ. Welcome. அசுந்தே. Okay, good morning viewers. My name is David Musumba, the head teacher of DMI Group of Schools, Nairobi campus. Hello there. My name is Joyce Swai. I'm the deputy head teacher in DMI school in Buruburu. இங்கதான் சார் அவங்க இது கத்துக்குவாங்க, மிஷின் கத்துக்குவாங்க. 2 விதமான மிஷின் இருக்கு, மேனுவல் இருக்கு, கரண்ட் இருக்கு. டெய்லரிங் இங்க ஃபுல்லா கத்துக்கிறது. அவங்க ஸ்டிச்சிங் எல்லாமே இங்கதான் சொல்லி தருவாங்க.
அது அவங்கள வந்து இங்கே வந்து படிக்க வச்சுட்டு கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் அனுப்பிச்சுட்டுங்க. ஆமா. இதெல்லாம் ஃப்ரீ கோர்ஸ். இல்ல சில பிள்ளைங்க வந்து பே பண்ணுவாங்க. சில பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப்னு சொல்றாங்க இல்லையா? அதை வச்சு இது பண்ணி அதை விட்டுருங்க. வச்சு பண்ணுவாங்க. ஓகே ஓகே. நைஸ் சிஸ்டர், நைஸ் ஒர்க். எங்களுக்கு ஸ்கூல் மட்டும் இல்லாம நாங்க வந்து டிடிஏ கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். அது வந்து 6 months இருக்கு, 1 year இருக்கு, 2 years இருக்கு. அந்த பிள்ளைங்க எப்படி வர்றாங்களோ அவங்களுடைய கெப்பாசிட்டி பார்த்து நாங்க வந்து அந்த பிள்ளைங்க வந்து கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஃபுட் அண்ட் பெவரேஜ் இருக்கு. அதுல வந்து ஃபேஷன் டிசைன், ட்ரெஸ்ஸிங் மேக்கிங், ட்ரெஸ் மேக்கிங், பேக் அந்த மாதிரி உள்ள இதெல்லாம். அதுல வந்து பிள்ளைங்க வந்து நார்மலா ரொம்ப படிக்காத பிள்ளைங்க, 7ஆம் கிளாஸ் வரை முடிச்ச பிள்ளைங்க, 5ஆம் கிளாஸ் முடிச்ச பிள்ளைங்க, ஓரளவு எழுத படிச்ச தெரிஞ்ச பிள்ளைங்க எல்லாம் அதுல வந்து சேருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து கவர்மெண்ட் எக்ஸாம். கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கண்டிப்பா அவங்களே எழுத படிக்க எழுதி வச்சு தெரிஞ்சிருக்கணும். ஆமா, அதனால அந்த இதுல வந்து நல்ல பிள்ளைங்க வந்து அதுல வருவாங்க. அவங்களுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கு. ஏன்னா 2வது அவங்க மார்க்கெட்டிங் வெளில போகும்போது அவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக அந்த இருக்கு. வேலைகள் வந்து தொடங்கலாம் எங்க வேணாலும். ரொம்ப பெரிய இடங்கள், நம்ம இடம் வேணும், மிஷின் வேணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். அவங்களோட கெப்பாசிட்டி தான் அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபேஷன் டிசைன். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அதுல வந்து ஓரளவு படிச்ச பிள்ளைங்க தான் வர முடியும். அது வந்து ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் வேர்டு வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய இருக்கும். கவர்மெண்ட்ல இருந்து அவங்க வந்து எக்ஸாம் எழுதணும். அதனால வந்து அதுல வந்து ஓரளவு அந்த பிள்ளைங்க படிச்சு ஃபார்ம் 2ன்னு சொல்லும்போது நம்ம ஒரு முறைப்படி 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்ச பிள்ளைங்க மட்டும்தான் அதுல வந்து சேர முடியும். அதனால அதுல வந்து கொஞ்சம் வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப வர மாட்டாங்க. ஆனா அவங்க ரொம்ப டிமாண்டா இருக்கும் அந்த கோர்ஸ் வந்து. அதனால அப்புறம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் நாங்க சொல்லி கொடுக்குறோம். அது நிறைய பேர் வருவாங்க. அதுதான் நல்ல பிள்ளைங்க வருவாங்க. அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடவுளுடைய அன்பு கட்டளை ஏற்று எல்லா இடங்களிலும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இயேசுவை பற்றி போதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு எத்தனையோ மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ இடங்களுக்கு சென்று பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு நமக்கு அருள் சகோதரி ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. நாங்கள் இப்போ இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும், கென்யாவில் இருக்கிறோம். கென்யா நாட்டில் பல இடங்களுக்கு போய் சந்திச்சுட்டு இருக்கிறோம் நற்செய்தியாளர்களை. இன்னைக்கு அருள் சகோதரி அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். உண்மையாலுமே ரொம்ப அழகாக வரவேற்றாங்க எங்களை எல்லாம். ரொம்ப சந்தோஷமா இன்முகத்தோடு வரவேற்றாங்க. வாங்க அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோம். சிஸ்டர், உங்களை பார்த்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கென்யாவில் நீங்கள் பணி புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களை இங்கே வந்து சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்க பேரு அப்போ உங்க ஊர் பற்றியெல்லாம் சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். ஏன்னா இந்தியாவிலேருந்து மாதா டிவி வந்து எங்களை ஒரு இன்டர்வியூ எடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கறது ஒன்று. நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்றபடி என்னுடைய பேர் வந்து இனிகோ மேரி. ஊர் வந்து காரங்காடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், நாகர்கோவில் பக்கத்துல காரங்காடு. காரங்காடுன்னு சொல்லுற பங்குதான் எங்களுக்கு. எங்க வீட்டுல வந்து 4 பேர். நாங்க 2 அண்ணன், ஒரு அக்கா, நானு, அம்மா, அப்பா. கடைசி நான் தான் கடைசி, கடைக்குட்டி, செல்லக்குட்டி இல்லைங்களா? ஆமா, உண்மையிலே பாசமா இருப்பாங்க.
அப்பா அம்மா, 2 அண்ணன், ஒரு அக்கா. ஒரு அக்கா. ஓ சரி ஆமா. சரி சரி. அவங்க எல்லாம் மேரேஜ், பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. ஓகே. அப்பா அம்மா அவங்க. அப்பா அம்மா நல்லா இருக்காங்க. அப்பா வந்து ஹெவனுக்கு போயிட்டாங்க. ஓகே இப்ப ஓகே. அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்பா என்ன வயசுதான். ஒர்க், என்ன வேலை செஞ்சுட்டு அப்பா இருந்தீங்க? வந்து அப்பா ம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான். ஓ அவங்க கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறது. கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுட்டு ஆமா. இருந்தாங்க. அம்மா வீட்டுல தான். வீட்டுல இருப்பாங்க. ஓகே ரொம்ப சந்தோஷம். கடை குட்டினா ரொம்ப செல்லமா இருந்திருப்பாங்க இல்லைங்களா? ஆமா. உங்களோட ஸ்கூல் ஸ்டடீஸ் ம். அதெல்லாம் எங்க பண்ணீங்க? ஸ்கூல் எங்க ஊர்ல வந்து அப்போ வந்து 10th வரை இருந்துச்சு காரங்காட்டுல. அதனால ம். அங்கதான் படிச்சோம். +1 +2 வந்து ஊர்ல இல்ல. பக்கத்து மாடத்தட்டிவலன்னு சொல்ற இடத்துக்கு நாங்க போவோம். ஓஹோ. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா அங்க பஸ் கிடையாது. நாங்க நடந்து தான் போனோம் இங்க இருந்து எவ்வளவு காலையில. கிலோமீட்டருங்க? ம், நடந்து போற ஒரு 40 மினிட்ஸ் 1 ஹவர் ஆகும் அது. ஓ 1 காலை. ஹவர் நடந்து போனீங்க. ஆமா நாங்க நடந்து போய் தான் படிப்பீங்க. போமா. ஏன்னா ஆற்று நடுவா நடக்கணும். அதனால பசங்க பிள்ளைங்க எல்லாம் போவோம். ரொம்ப ஜாலியா பேசிட்டு போவோம். அப்ப எல்லாம் மாட்டு வண்டி உண்டு பாத்தீங்களா? அதனால பேக் தூக்கிட்டு போகும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். மாட்டு வண்டி இருந்தனா தூக்கி போட்டுட்டு அதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க ஸ்கூல் டேஸ்ல இல்லீங்களா? ஓகே ஓகே. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இப்போ நான் சிஸ்டர் அனுப்புறோம். இப்போ 1ஆம் கிளாஸ் குரூப்னு ஒண்ணு தொடங்கி இருக்கிறோம் நாங்க. ஃபர்ஸ்ட் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10th வரை யாரெல்லாம் படிச்சிருக்கோமோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இப்பவும் இருக்கிறோம். அதேங்கப்பா பரவாயில்லையே. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லாரும் போவோம். நான் போகும்போது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கூட போறதுக்காக வேண்டி. எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல? வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு 100 பிள்ளை 300 பிள்ளைகிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ ஃபுல்லா எல்லாரையும். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆமா. படிச்சு 10 12 இல்லீங்களா? ஆமா 40 அப்படியே வரும். நான் 100 பக்கத்துல வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா எண்ணிக்கை கரெக்டா இதாகல. ஆனா அவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க இப்போ. பிள்ளைங்களுக்கு மேரேஜ்னாலும் அப்படியே எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் போறது, ஏதாவது ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர் கேட்கும்போது. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆமா. இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து ம். பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. பழைய காலத்து நினைவுகளா பேசுவீங்க ஆமா. இல்லைங்களா? அதுல 2 பேரும் நான் ஒரு சிஸ்டர், என்னோட ஃபாதர் இருக்கிறாங்க. ஃபாதர் பேரு கிறிஸ்டோபர். அவங்க கொண்டாடைசர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இப்போ USA அமெரிக்கால இருக்காங்க. இப்போ போன சண்டே தான் அவங்களுக்கு வந்து ஜூபிலி கொண்டாடினாங்க. அவங்களுக்கு 20 இயர்ஸ். நான் லாஸ்ட் இயர் இது பண்ணிருந்தேன். எனக்கு 20 ஜூலி years. கொண்டாடிட்டீங்க. வாழ்த்துக்கள் சிஸ்டர். Thank you, father. ஓகே. அப்புறம் +2 குரூப்பும் ஒண்ணு இருக்கு. அது +2 வந்து தனி. ஏன்னா அது வந்து நாங்க வேற ஊருக்கு போறது இல்ல. அதனால அங்க உள்ள பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அதுவும் வச்சிருக்கிறோம் ஒரு குரூப். பரவாயில்ல சிஸ்டர். ஒரு கிராமத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப் ஆரம்பிச்சு 1ஆம் கிளாஸ்ல இருந்து கொண்டு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய பணி 11 12 வந்து நீங்க வெளியே படிக்க ஆரம்பிச்சீங்க. கிராமத்தை விட்டு டவுன் ஆங்களது இல்ல அதுவும் கிராமம் தான். கிராமம் தான். ஆனா 1 மணி நேரம் நடந்து போய் ஆமா. இது பண்ணீங்க. கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? கொஞ்சம் கஷ்டமா தான். நான் ரொம்ப இன்டெலிஜென்ட் கிடையாது நானு. மீடியம் ஸ்டடி தான். Okay, okay, அதனால okay. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லாம் படிக்க மாட்டேன். ஓகே ஓகே. அப்ப உங்களுக்கு எப்படி தேவ அழைத்தல் வந்துச்சு? ஆக்சுவலா என்னோட தேவாலயத்தில்னு கேட்டீங்களா, உண்மையிலே அது ஒரு மிராக்கிள் மாதிரி தான் எனக்கு. இப்ப நான் +2 முடிக்கிறதுல நான் வந்து ஊர்ல எங்களுக்கு கலைக்குழு இருந்துச்சு. அது எங்க ஃபாதர் ஒருத்தவங்க வந்து ஃபாதர் அகஸ்டின் சொல்றாங்க. அவங்க தான் எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு யூத் எல்லாம் நல்லா ஜாயின் பண்ணி எங்க ஊர்ல முன்னாடி எல்லாம் ஆல்டர்ல போய் நம்ம ரீடிங் வாசிக்க எல்லாம் விட மாட்டாங்க. அப்படி அந்த இதுல இருந்து முன்னாடி உள்ள பழைய காலத்து இதுல இவங்க வந்த பிறகு ரொம்ப மாற்றம் கொண்டு வந்தாங்க எங்க ஊர்ல. அப்ப எங்களுக்கு பிள்ளைங்களுக்குன்னு தனியா லைப்ரரி தொடங்கியிருந்தாங்க. பசங்களுக்குன்னு லைப்ரரி, அப்புறம் காமனா லைப்ரரி ஒன்று தொடங்கியிருந்தாங்க. நாங்க புக் ரீட் பண்றது, நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது. அப்புறம் எங்களுக்கு கலைக்குழு தொடங்கியிருந்தாங்க. கலைக்குழு தான் அப்ப நாங்க எல்லாம் அதுல உண்டு. எங்க செட்ல உள்ளவங்க எல்லாரும் அந்த கலைக்குழுல இருந்து அப்புறம் பட்டிமன்ற வழக்காடு மன்ற இதுக்கெல்லாம் பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் நாங்க போவோம். அப்ப எங்களுக்கு வந்து கலைக்குழு பயிற்சி கொடுக்குற வந்து நாஞ்சில்நாதத்துல உள்ள ஃபாதர் வில்சன் ஒரு ஃபாதர் இருந்தாங்க. ஜெஸ்டியூட்ல உள்ளவங்க. அப்புறம் சந்திரானி ஒரு சிஸ்டர். அவங்க தான் வந்து கொடுப்பாங்க. இப்ப எனக்கு வந்து அந்த இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் நல்ல ஒரு கலைக்குழுல ஸ்ட்ரீட் பிளேயரா மாறணும் அப்படின்னு உள்ளதான் எனக்கு ரொம்ப எய்மே அதுதான் எனக்கு. அதனால எதுவும் மிஸ் பண்ணாம போயிடுவோம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு பயிற்சி கொடுக்குறதெல்லாம். அப்போ ஒரு வாட்டி நான் போகும்போதுதான் இந்த ஃபாதர்ஸ் இவங்க தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வந்திருந்தாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு அப்ப சிஸ்டர் ஃபாதரானா நம்ம இப்படி பண்ணலாமோ, நிறைய பணிகள் செய்யலாம் போல அப்படின்னா அவங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே மக்கள் செங்கல் சூழலா இருக்குல்ல அதை செய்யறதெல்லாம் காமிப்பாங்க. அதை பார்த்துட்டு வந்து திருப்பி நாங்க சாயங்காலம் அதை நாங்க டிராமாவா ரெடி பண்ணி போடணும். அந்த மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுத்தாங்க. அப்ப எங்க ஃபாதரும் நிறைய வந்து எங்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க. சின்ன சின்ன கவிதை எழுதுறது, ஸ்டோரிஸ் எழுதுறது, அப்புறம் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு நம்ம எப்படி விமர்சனம் அதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நாங்க நிறைய இது பண்ணிட்டு கொடுப்பாங்க எங்களுக்கு ஃபாதர்ஸ். அதுலதான் எனக்கு அவங்க 2 பார்த்த பிறகு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒருவேளை நம்ம சிஸ்டர் ஆனா நம்ம வந்து இதை மாதிரி நிறைய பண்ணி செய்யலாம் அப்படின்னு ஒரு சின்ன தாட்ஸ் இருந்துச்சு. ஆனா ரொம்ப அதை நான் இது பண்ணல. +2 பிடிச்ச பிறகு எனக்கு எங்க வீட்டுல இருந்து நல்லா படிக்க வச்சு, நான் கடைசி பிள்ளைனால படிக்க வச்சு நல்லா ஒரு இது கொண்டு வந்தேன். எனக்கு வந்து இதுலதான் ஃபுல்லா இன்ட்ரெஸ்டா இருந்துட்டே இருந்துச்சு.
அப்போ நான் எங்க வீட்ல என்ன விட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால நான் வந்து வீட்ல எதுவுமே சொல்லல. +2 முடிச்ச பிறகு ஆனா அதுக்குள்ள இத வந்து நான் ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப எனக்கு முதல்ல இருந்து என்னன்னா, உள்ளால நம்ம கார்மலைட்ஸ் உள்ளால இருந்து ஜெபம் பண்ணுவாங்கல்ல, மௌன மடம் இருக்குல்ல, அதுக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அத ரெடி பண்ணிட்டு எங்க பங்கு ஃபாதர்ட்ட போய் கேட்டேன். எங்க ஃபாதர் அகஸ்டின்ட்ட. அப்போ அவங்க சொன்னாங்க, "நீ வந்து இதுல போய் இருந்துட மாட்டா. நீ ரொம்ப கஷ்டப்படுவா. நீ ஏன்னா ஒரு நிமிஷம் கூட 5 நிமிஷம் இருக்க மாட்டேங்கிறா. அப்படின்னு சொன்னா உனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால நீ வேற ஏதாவது நீ பார்க்கலாம்" அப்படின்ட்டு. அப்புறம் ஸ்கூல்களுக்கெல்லாம் ஃபாதர் சிஸ்டர்ஸ் வருவாங்கல்ல, அப்போ அவங்கள்ட்ட நம்பர் குடுத்தேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து டிஎம்ஐல உள்ளத குடுத்திருந்தாங்க. நான் வந்து என்ன சென்ட் ஜோசப் அந்த காங்கிரிகேஷன் குடுத்திருந்தேன். அப்ப என் ஃப்ரெண்ட் அங்க போறதுனால, அது நான் நாளைக்கு போகணும்னா இன்னைக்கு தான் இந்த சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க பாக்குறதுக்கு ஊருக்குள்ள. அப்ப என் ஃப்ரெண்ட் என்ன கூட்டிட்டு போன, "நீ வா என்ன கூட போலாம்" அப்படின்னு. அப்போ அவங்க கூப்பிடும்போது எனக்கு அங்க வந்திருந்த சிஸ்டர் பேர் வந்து சிஸ்டர் ஞான செல்வம், அந்த சிஸ்டர் புஷ்பான்னு சொல்றாங்க. அப்ப அவங்க ரொம்ப ஜாலியா பேசுறது, அக்கா அக்கா தங்கச்சி நீ கூப்பிடுறது அவங்க, அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இது நல்லா இருக்கும் போல அப்படின்ட்டு அதை கேட்டுட்டு திரும்ப எங்க ஃபாதர்ட்ட வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணேன், இதுக்கு போறேன். இப்போ ஃபாதர் சொன்னாங்க, நான் கேட்டு விசாரிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னா. அப்போ ஃபாதர் கொஞ்சம் விசாரிச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து டிஎம்ஐ வந்து புது காங்கிரிகேஷன் இப்ப ரீசெண்டா தான் தொடங்கியிருக்காங்க. அப்போ ஒரு ஃபாதர் தான் தொடங்கியிருக்காங்க. அப்போ இது கொஞ்சம் நல்லா இருக்குமா, கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையோட நல்லா போகும்னு நினைக்கிறேன். சரி அப்ப ரெடி பண்ணு அப்படி சொல்லிதான் நான். அப்ப எனக்கு மனசுக்குள்ள ஒரு இது வந்து, நம்ம சிஸ்டர் ஆனா இருப்போமா இருக்க மாட்டோமா, எனக்கு ஒரு கேள்வி அது மனசுக்குள்ள. அப்ப எங்க ஊர்ல ஒரு ஃபாதர் வந்து 2 பேர் ஃபாதர்ஸ் போயிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு சிஸ்டரும் போயிட்டு வந்தா. அப்ப எனக்கு வந்து இவங்க எல்லாமே விரும்பிதான் போறாங்க. அப்ப என்னதுனால இவங்க திருப்பி வராங்கன்னு எனக்குள்ள ஒரு இது. அப்ப சின்ன நோயெல்லாம் அப்பெல்லாம் சொல்லுவாங்க, சின்ன நோய் இருந்தாலும் விட்டுருவாங்க அப்படின்னு. இப்ப எனக்கு மனசுக்குள்ள வருது, நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுன்னு அப்படின்ட்டு. எனக்கு கால்ல வந்து ஒரு சின்ன ஒரு சதை மாதிரி கொஞ்சம் இது இருந்துச்சு. அது இப்ப நான் நினைச்சேன், சரி மாதாவிட்ட. அப்போ வந்து நான் அவங்க மாதா சபையில உண்டு அந்த வயசானவங்க இருப்பாங்க, அவங்க குழுல நான் உண்டு. ஆமா, அவங்க ஏன் இருப்போம்னா அவங்களுக்கு எழுதுறதுக்கு எடுக்கல ஆள் இல்லைன்னு எங்களை எல்லாம் சேர்த்திருப்பாங்க. 1, 2, 3 பேர் அங்க அதுல இருப்போம். இருதய சபையில இருக்கு, அவங்க கூட இருப்போம். எல்லாம் பாட்டிங்க தான் இருப்பாங்க, இருந்தாலும் நானும் அதுல போவேன். அப்போ ஊர்ல இருக்கும் போதே அந்த முதல் வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை எல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறது, ஜெபம் பண்றது, அப்போ அது கொஞ்சம் அப்படியே இதாயிட்டு இருந்துச்சு. இப்ப ஏன்னா மாதாவிட்ட வந்து எனக்கு எப்படியா கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு மாதாவிட்ட நான் ஜெபம் பண்ணும்போது நான் சொன்னேன், மாதாவே எனக்கு வந்து நான் அழைத்தல் இருக்கா இல்லையான்னு என்னால கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த காலில் உள்ளதாச்சும் நான் ஜெபம் பண்ணுவேன், இது காணாம போயிடுச்சு அப்படின்னா எனக்கு இருக்கு இழத்தில் இருக்கு அப்படின்னு ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டேன். ஒரு நாள் திடீர்னு குளிக்கும் போது காலில் இது பண்ணும்போது சோப் பண்ணும், அங்க காணும் இது. எனக்கே ஆச்சரியம் போச்சு, என்னடா இந்த காலில் பார்த்தோமா அப்படி ஒரு டவுட் ஆயிடுச்சு. பார்த்துட்டு அப்போ நம்மளுக்கு அழைத்தல் இருக்கு. ஆனா இதுவரை வீட்டுல யார்ட்டையும் நான் ஒருத்தட்டுமே சொல்லல. நானாதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் ரொம்ப இதாட்டு நான் போகணும் கண்டிப்பா அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது. அன்புள்ளங்களே, சிஸ்டரோட பேசிட்டு இருக்கும்போது நேரமே போற தெரியல. இல்ல மடை திறந்து வெள்ளம் போல கட 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 நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையாலே பாராட்டுற சிஸ்டர். உங்களுடைய தமிழ் இவ்வளோ வருஷம் 24 வருஷம் இங்க இருந்து கூட தமிழ் கூட கொஞ்சம் கூட மாறல. அதே ஃப்ளோ, அதே ஃபாஸ்ட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த வாரம் இன்னும் அதிகமான காரியங்களை இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். அதுவரை உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.